வெல்கம் டு ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ் தமிழ். ஸோ என்னோட நேம் கிருஷ்ணமூர்த்தி. நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே. ஸோ நேற்றுக்கு நம்ம ஷார்ட் ரேஞ்ச் அண்ட் ஒயிட் ரேஞ்ச் கொடுத்துருந்தோம். அதாவது 24,689 ஷார்ட் ரேஞ்சோட டாப்பு அண்ட் 24,760 ஒயிட் ரேஞ்சோட டாப். ஸோ இன்னைக்கு மார்க்கெட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 600 நம்ம ஸ்ட்ராடில் வச்சு தான் நம்ம கொடுத்துருந்தோம். கரெக்டாக நம்மளுக்கு 691. ஆக்சுவலாக இந்த இடத்துல ஓப்பன், இதில் ட்ரேடிங் இவ்வளோ தப்பாக காமிக்கிறாங்க. ஸோ ஓப்பனுக்கு அப்புறம் நம்மளுக்கு ப்ரீவியஸ் கோர்ஸை டச் பண்ணிவிட்டு அகெயின் எஸ்டோடைய ஹையை கட் பண்ணி மேலே ரன் அப் ஆகிருக்காங்க. கிட்டத்தட்ட நம்மளுடைய ஒயிட் ரேஞ்சோடைய டாப் வரைக்கும். ஸோ அகெயின் அங்கேருந்து ரிவர்சல் கொடுத்துட்டு திருப்பி மேலே போய் இங்கே போய் இந்த மொமெண்டம் ஒரு ஸ்ட்ராடில் இருந்த மொமெண்டம் இங்கே மல்டிபிள் ஸ்ட்ராங்கில் வந்து கன்வெர்ட் ஆயிருக்கு. எக்ஸாக்டாக அது நம்மளுக்கு டைம் பார்த்தீங்கன்னா 11:40 எடுத்த ஸ்க்ரீன்ஷாட் இது. 11:40 நம்மளுக்கு 700 புட்டு, 700 கால், 750 கால், 800 கால். அப்போ ஒரு மல்டிபிள் கெஜ்ஜு ஸ்ட்ராங்கிள் இருக்குது 800 வரைக்கும். சரிங்களா? அதே இதில் அடுத்தது அந்த ஸ்ட்ராங்கிள் என்ன ஆகுது, அடுத்து 800 கால் அதே ஸ்ட்ராங்கிள், அடுத்து 900 உள்ளே வர்றாங்க ஃபஸ்ட் அந்த 6 ஸ்ட்ரைக் ப்ரைஸ்க்குள்ளே. அப்போ 900 உள்ளே வர்றாங்கன்ற பட்சத்தில் கிட்டத்தட்ட 1.19. அப்போ நம்மளுக்கு மார்க்கெட் என்ன ஆகுது, கரெக்டாக அந்த 1.19க்குலாம் மேலே போயிட்டு திருப்பி கீழே வந்துடுறாங்க. நமக்கு இந்த இடத்துல 850க்கு மேலே 800க்கு மேலே கட் பண்ணிவிட்டு அகைன் திருப்பி கீழே வந்துடுறாங்க. அது நல்லா புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். திருப்பி 900 கால் இருந்தாலும் இங்கே வந்ததுக்கு அகைன் அவங்கள வந்து செல் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? இதில் நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் வந்து 800க்கு மேலே நடந்ததெல்லாம் ஒரு ட்ராப். சரிங்களா? அப்போ 800க்கு மேலே போயிட்டு திருப்பி 800 கட் பண்ணும்போது என்ன ஆகுது, மார்க்கெட் வந்து ஒரு டவுன் ட்ரெண்டுக்கு வருது, அவங்களுடைய டேபிளோட கட்டுப்பாட்டுக்குள்ளே வருது. அப்போ 800க்கு மேலே இருக்கிறதுல நம்ம என்ன நினைப்போம், இங்கே போய் ஒரு 2-3 நிமிஷம் இல்லை இந்த இடத்துல நடந்த சைட் வைஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, மார்க்கெட் இன்னும் ஃபர்தராக மேலே போகணும்னு நினச்சி. ஆனால் அங்கே டேபிள் வந்து பார்த்துருந்தீங்கன்னா என்ன இருக்கும், டேபிளில் 800 வரைக்கும் தான் இருந்திருக்கும். கிட்டத்தட்ட மார்க்கெட் இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் வந்திருக்கு 900 காலே செல் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ மார்க்கெட் கீழே வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு மல்டிபிள் ஸ்ட்ராங்கிள் இருந்தால் செல் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். கீழே வர்றதுக்கு முன்னாடியே மல்டிபிள் ஸ்ட்ராங்கிள் ஆயிடுச்சு, இன்னும் மார்க்கெட் மேலேயே போகல அப்படின்னா திருப்பி அந்த இடத்துக்கு போக போகிறாங்கன்னு அர்த்தம். இவ்வளவுதான். அப்போ திருப்பி இந்த இடத்துல இருந்து வர்றாங்க. இப்போ 800 எந்த இடத்துல கட் பண்ணியிருக்காங்க, அதுதான் நம்மளுக்கு அந்த ஸ்ட்ராட்டஜிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? இந்த இடத்துல வச்சுக்குவோம். உதாரணத்துக்கு 12:35 ஆர்எல்சி இந்த இடத்துல வச்சுக்கலாம். 12:55க்கு நம்மளுக்கு 800 கட் பண்ணியிருக்கிறாங்க. சரிங்களா? நம்ம இந்த ஹெட்ஜுக்கு சொன்னோம் இல்லையா, அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து கொஞ்சம் பார்ப்போம். ஜூன் 5 12:55 முடிஞ்சது. 55க்கு கட் பண்ணுறாங்க. இப்போ 55க்கு மார்க்கெட் எங்கே இருக்குது, ஸ்பாட்டு 22,825 அங்கே கட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கலாம். இப்போ ஒரு ஐடிஎம் புட் ஆப்ஷன் வச்சுக்கலாம். அதாவது 76 ரூபா இருக்காங்க அவங்க. சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, மார்க்கெட் வந்து எங்கே முடிய போகுது, நம்மளுக்கு ஸ்ட்ராடலுடைய மல்டிபிள் ஸ்ட்ராங்கிளுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட்டு கீழே தான். ஓகேங்களா? அப்போ 700ல் முடிய போகுதுன்னு அர்த்தம். இதில் அப்போ 700 850 புட் ஆப்ஷன் நம்மளுக்கு பையு, 700 புட் ஆப்ஷன் செல்லு. இதில் வந்து கேபிட்டல் நிறையா இருக்கவங்க இந்த 76 ரூபாய்க்கு ஈக்குவலாக கூட இங்கே செல் பண்ணலாம். அவங்கள செல் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் அமௌண்ட் ஜாஸ்தியாக வரும். ஸோ இதை நம்ம வந்து இப்படியே நம்ம ரன் பண்ணி பார்ப்போம். மார்க்கெட் வந்து அந்த 700லேயே நம்மளுக்கு முடிச்சுட்டாங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் 700 வரும்போது கூட நீங்கள் புக் பண்ணியிருந்தீங்கன்னா நல்ல ப்ராஃபிட்டாக இருந்திருக்கும். இல்லை நீங்கள் வந்து முடிச்சதுக்கப்புறம் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 2,800 இருக்கும். இதுதான் வந்து அந்த ஸ்ட்ராட்டஜி. அதாவது எந்த இடத்துல மார்க்கெட் முடிப்பாங்களோ, இப்போ வந்து 24,700 புட் ஆப்ஷன் இருக்காங்க, அடுத்து 24,700 மேலே நான் போட்டிருக்கேன். 700 கால், 24,750 கால்னு வச்சுக்கலாம். இப்போ 24,800 கால் இப்படி இருக்காங்கன்னு வச்சுக்கலாம். இங்கேருந்து மேலே போயிட்டு இந்த 800 கட் பண்ணுறாங்கன்னா திருப்பி வந்து எங்கே முடிக்க போகிறாங்க, இந்த 700 புட் ஆப்ஷனுக்கும் 800 புட்டு ஓவராலாக ஸ்ட்ராங்கில் எடுத்துக்கிட்டீங்கன்னா 700 புட்டு 800 கால்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா
அவங்களுடைய மிட் பாயிண்ட் வந்து 24,750. அப்போ ஓவரால் அந்த இடத்துல தான் முடிக்க போகிறாங்கன்னு அர்த்தம். அப்போ அந்த 700 வரும்போதும் நீங்கள் ப்ராஃபிட்டை புக் பண்ணியிருக்கலாம், ஆர்எல்ஸ் நீங்கள் 750 முடிக்கும் போது புக் பண்ணிக்கலாம். அப்போ இதில் நம்ம யாரை செல் பண்ணுறோம், பை அப்படின்றத வந்து ஐடிஎம். ஏன்னா நம்மளுக்கு 850 எடுத்துக்கலாம், 850லேருந்து கீழே விழுகிறாங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்க வந்து ஐடிஎம்மாக மாற போகிறாங்கன்னு அர்த்தம். 700 புட் ஆப்ஷன் என்ன ஆக போகுது, இதில் ஓடிஎம்மாக ஆல்ரெடி இருக்காங்க. ஸோ இன்னமும் ஓடிஎம்மாக தான் இருக்க போகிறாங்கன்னு அர்த்தம். ஸோ அவங்கள்ட்ட இருக்க அந்த 12 ரூபாயையும் இவங்கள்ட்ட இருக்க இந்த 76 ரூபாய்க்கு பை பண்ணி 12 ரூபாய்க்கு நம்ம செல் பண்ணிக்கிறோம். இவ்வளவுதான் கான்செப்ட். சரிங்களா? ஓடிஎம்ல யார் ஜீரோ ஆக போகிறாங்களோ அவங்கள செல் பண்ணிட்டு யார் வந்து ஐடிஎம் ஆக போகிறாங்க அப்படின்றவங்கள பை பண்ணிக்கிறது. இவ்வளவுதான் கான்செப்ட். இன்னும் நீங்கள் காலையிலே ஏர்லியராக காலையிலே நீங்கள் கூட எடுத்திருந்தீங்கன்னா அதை நீங்கள் அவ்வளோ சீக்கிரம் ப்ரெடிக்ட் பண்ணியிருக்க முடியாது. இருந்தாலும் சொல்கிறேன், ஒரு 600 புட்டு 800 கால் அப்படின்றப்ப 600லேருந்து நம்மளுக்கு மார்க்கெட் சப்போர்ட் எடுத்துகிட்டு போகிறாங்க. சரிங்களா? இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டாக அனலைசிஸ் பண்ணுறவங்களால இது பண்ண முடியும். எப்படின்னு கேட்டால் 600 புட் அண்டு 800 கால்னு கொடுத்தாச்சு. சரிங்களா? டேபிளில் அது ஒரு ஸ்ட்ராங்கில். அப்போ மிட் பாயிண்ட் வந்து 700. அப்போ 700ல் தான் முடிக்க போகிறாங்க அப்படின்னா 800 போயிட்டு வந்தாலும் 800 ஜீரோ அண்ட் 600 கால் ஆப்ஷன். அப்போ என்ன ப்ரைஸ் இருக்காங்களோ அதை விட அதிகமாக 600 கால் ஆப்ஷன் கேஸ் ஒரு 50 ரூபா இருக்காங்கன்னா 700 ரீச் பண்ணும்போது அவங்க 100 ரூபா இருக்க போகிறாங்கன்னு அர்த்தம். இதுதான் அன்னைக்கு நான் அந்த காலையில் இருக்கக்கூடிய டயத்தில் நீங்கள் வந்து ப்ரெடிக்ட் பண்ண வேண்டியது. அப்போ எடுத்துக்காட்டுக்கு ஒரு 9:20க்குன்னே வச்சுக்கலாம். 9:20 இது ரொம்ப ரொம்ப ரேராக இருக்கும். இது நீங்கள் அனாலிசிஸ் பண்ணுறது அப்படின்றது நிறைய கண்டினியூவாக நீங்கள் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா தான் அது உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ இவங்களுக்கு எடுத்துக்கலாம். ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு மார்க்கெட் வந்து 3 மணிக்கு, அதாவது 742 இருக்கும்போது நீங்கள் வெளியே வந்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 7,575 ரூபா ப்ராஃபிட் வந்துடும். இதில் ஒரு சின்ன ட்ரா டவுன் இருக்கும். அதாவது மேக்ஸ் லாஸ் அப்படின்றதுக்கு இந்த 3,345 அப்படின்னா நியர்பை ஒரு சின்ன லாஸ் காமிச்சிட்டு வந்திருப்பாங்க. அது நல்ல மொமெண்டம் மேலே கிடைக்கும் போது. அப்போ இந்த மேக்ஸ் லாஸுக்கு வராமல் இருக்கிற பட்சத்தில் நம்ம வந்து வெளியே போகணுன்றது கிடையாது. ஸோ இது ஓவராலாக பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 600 கால் அப்படின்றது நம்மளுக்கு 54 ரூபாய்க்கு வாங்கினது 147, 12 ரூபாய்க்கு செல் பண்ணவங்க 2 ரூபா வந்துட்டாங்க, 10 ரூபா அதில் ப்ராஃபிட். இது வந்து ஒரு சின்ன கால்குலேஷன். இவங்களுக்கு ஈக்குவலாகவும் நீங்கள் செல் அடிக்கலாம். இவங்க இருக்காங்க இல்லைங்களா, அதாவது கால் ஆப்ஷன் என்ன ப்ரைஸோ அதுக்கு ஈக்குவல் அதையும் நான் போட்டு காமிச்சிடுறேன். இப்போ 9:20 அது ஆக்சுவலாக உங்களுக்கு ட்ரா டவுன் அப்படின்றது ரொம்ப ரொம்ப அதிகமாக வரும். 600 கால் அண்டு 800 கால். அப்போ 800 கால் செல்லுனா இவங்க 58, கிட்டத்தட்ட எவ்வளோ ஆச்சுங்க நம்மளுக்கு, ஒரு 4 லாட் இவங்களை அடிக்கணும். 4 லாட் வந்து இவங்கள்ட்ட நம்ம செல் அடிக்கணும். அப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு 860 அப்படின்ற இடத்துக்கிட்ட போகும்போது நம்மளுக்கு லாஸில் இருந்திருக்கும். ஆல்மோஸ்ட் ஒரு சின்ன லாஸ் காமிச்சிருப்பாங்க. ஆனால் இது வந்து கேபிட்டல் அதிகமாக இருக்கவங்களால தான் பண்ண முடியும். குறைந்தபட்சம் ஒரு 7 to 8 லட்சம் கேபிட்டல் இருக்கிறவங்களால இது ஈஸியாக பண்ண முடியும். ஆனால் இதில் வந்து சப்போஸ் ரேஞ்ச் எக்ஸ்டெண்ட் பண்ணி போகிறாங்க, இம்ப்ளைடு வாலிட்டிலிட்டி ரொம்ப அதிகமாக கவனத்தில் காமிச்சிருக்கும். இப்போ மேக்ஸ் லாஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்மளுக்கு 5,200 800 தாண்டும் போதே அதுக்கடுத்து 17,000 ரூபா வரைக்கும் லாஸ் போயிட்டு அகெயின் பாருங்க அந்த லாஸ் அப்படியே ரெக்கவர் ஆயிடுச்சுங்களா. ஏன்னா மார்க்கெட் வந்து மேலே போயிட்டு திருப்பி கீழே வர்றாங்க. அப்போ கீழே வரும்போது என்ன, இவருடைய ஐடிஎம் வந்து ஏடிஎம் வந்து ஐடிஎம்மாக மாறிடும். ஓடிஎம்ல செல் அடித்ததும் ஐடிஎம்மாக மாறி திருப்பி அதுக்குள்ளே வருவாங்க. கிட்டத்தட்ட நம்மளுக்கு 3 மணிக்கெலாம் 9,000 ரூபா ப்ராஃபிட், அப்போ 1.3%. இது கொஞ்சம் ரிஸ்கியஸ்ட் வே இது இருக்குதுலே. ஸோ கொஞ்சம் நீங்கள் ஜென்ரலாக ஒரு 1 லாட் செல் பண்ணலாம், 1 லாட் பை பண்ணி 1 லாட் செல் பண்ணலாம். அதுக்கு வந்து கம்மியாக தான் தேவைப்படும். ஸோ அப்போ எந்த இடத்துக்கிட்ட ஸ்டார்ட் பண்ணுறாங்க, எந்த இடத்துல முடிக்க போகிறாங்க, இது வந்து ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட். இங்கே தான் மார்க்கெட் முடிக்க போகிறாங்கன்னா, இங்கே ஓடிஎம் இருக்காங்கன்னா மார்க்கெட் இங்கேருந்து இப்படி ஸ்டார்ட் ஆகும்போதே நம்ம வந்து இவங்கள பை பண்ணிவிட்டு இந்த ஓடிஎம்மை செல் பண்ணிடணும். செல் பண்ணணும் அப்படின்னா இங்கே போயிட்டு அகைன் திருப்பி இங்கே வரும்போது இவங்க ஆட்டோமேட்டிக்காக ஜீரோ ஆகிருப்பாங்க.
ஸோ இந்த மூமெண்ட்டுக்கு இவங்க போன மூமெண்ட்டில் சரிங்களா இவங்க வந்து 50% இருப்பாங்க. இவ்வளவுதான் நம்மளுக்கு ப்ராஃபிட் அப்படின்றது. ஸோ இதை வந்து கொஞ்சம் இந்த எக்ஸ்பைரி டேக்கு வேணால் ஒரு ட்ரையலாக வந்து நீங்கள் போட்டு பார்த்துக்கலாம். எந்த மாதிரி எக்ஸ்பைரி டேஸில் இது ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு. ஸோ காலையில் நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்கும். ஈவினிங் நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா மேலே நம்மளுக்கு 860 வர்றாங்க இல்லையா, அந்த மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இன்றைக்கி எடுத்துகிட்டா 24,750 700 புட் ஆப்ஷன் 800 கால் ஆப்ஷன் தான் இருக்காங்க. அதுக்கு கீழே வந்து 700 800 ஓவரால் வந்து ரெண்டு பக்கம் நம்மளுக்கு 700 ஸ்ட்ராடல் 800 ஸ்ட்ராடல்ன்ற கணக்கில் தான் இருக்குது. நம்ம 700 புட்டு 800 கால்னு எடுத்துக்கலாம். அப்போ 700 புட்டு 800 கால் 750 அதில் தான் நம்மளுக்கு முடிச்சிருக்காங்க. வைடஸ்ட் ரேஞ்ச் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு 1 2 3 4 5 6 அதே தான் 24,500 டு 24 25,000 அப்போ 24,750. ஸோ ஆல்ரெடி மார்க்கெட் ஒரு புல்லிஷாக முடிஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட 24,750 அப்படின்ற ஒரு மிட் பாயிண்ட் கிட்ட முடிஞ்சிருக்கு. இதை தாண்டி நாளைக்கு நின்ட்டாங்க அப்படின்னா மார்க்கெட்டோட கால் ஆப்ஷனுடைய ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே மார்க்கெட் நின்றுச்சு அப்படின்னா மார்க்கெட் இன்னும் வந்து ஃபர்தராக மேலே போகிறதுக்கு சான்சஸ் இருக்கிறது. அதே மாதிரி இந்த எஸ்டர்டே ஹை அப்படின்றது ஒரு தடுப்பாக இருக்கும். எஸ்டர்டே ஹையை தாண்டிட்டாங்க அப்படின்னா இந்த வீக் ஹை லாஸ்ட் வீக்குடைய ஹையை தாண்டறதுக்கு சான்சஸ் இருக்குமான்னு பார்க்கணும். அப்போ 700 புட் ஆப்ஷன் நம்மளுக்கு 144 அப்படின்னா 24,556 சரிங்களா. அடுத்து 24,800 கால் ஆப்ஷனுடைய க்ளோஸ் 181 அப்படின்னா 24,981. அப்போ இவங்களோட இந்த ஷார்ட் ரேஞ்ச் எடுத்துக்கோங்க. ஷார்ட் ரேஞ்ச் வரைக்கும் ரீச் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்கா, அதுக்கு வந்து ஐவி சப்போர்ட்டிவாக இருக்கா அப்படின்றத இன்றைக்கி நிறைய விஷயம் சொன்ன தான் ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். பார்த்தீங்கன்னா ஒரு இம்ப்ளாய்டு வால்டிலிட்டி எக்ஸ்பைரி டேயில் கொஞ்சம் ஸ்பைக் ஆகி இருந்தாங்க அப்படின்னாலே ஏதோ ஒரு சைடு வந்து மொமெண்டம் கொடுக்க போகிறாங்க. ரெண்டாவது நம்மளுடைய இந்த 24,760 அப்படின்ற ஒயிட் ரேஞ்சுடைய டாப் அதை கட் பண்ணோடனே நல்ல ஒரு மொமெண்டம் கொடுத்துருந்தாங்க. ஸோ இதில் கால் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 13 புட் ஆப்ஷன் 13 ரெண்டு பேரும் ஈக்குவலாக இருக்காங்க. ஸோ ஒரு நல்ல ரேஞ்ச் கொடுத்துட்டு மார்க்கெட் முடிச்சிருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் திருப்பி இந்த ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கும் எஸ்டர்டே ஹைக்கும் நாளைக்கு எங்கே ஓப்பன் ஆகிறாங்களோ அதுக்குள்ளே இந்த இடத்துக்குள்ளே சைட் வேஸ் போயிட்டாங்க அப்படின்னா ரொம்ப ஒரு ட்ரேடே கிடைக்காத மாதிரி ஆயிரும். ஸோ கொஞ்சம் கவனிப்பாக பார்க்கணும். ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸில் கொஞ்சம் கூர்ந்து கவனிக்கணும் என்ன பண்ணுறாங்க அப்படின்றது. சரிங்களா. அடுத்து வந்து நம்மளுக்கு பேங்க் நிஃப்டி நம்மளுக்கு 55,760. ஸோ என்ன இருக்காங்க நேற்றுக்கு முடிஞ்ச இடத்துல அப்படியே தான் இருக்காங்க, நியர்பை பெருசாக இல்லை. அப்போ 55,750 அப்படின்ற நம்ம லெவல் ஒன்று சின்ன லெவல் கொடுத்துருந்தோம், அதுக்கு உட்பட்டு தான் கொஞ்சம் மேலே ஏற்றி முடிச்சிருக்காங்க. அப்போ இதில் 55,500 கால் இருக்காங்கன்னா இல்லை 56,000 கால் 56,000 புட்டு கொடுத்துருக்காங்க. அதாவது மார்க்கெட் கீழே இருக்குது ஆனால் ஸ்ட்ராடல் மேலே இருக்குது. சரிங்களா. அப்போ ஸ்ட்ராடல் மேலே இருக்குன்னா என்ன பண்ண போகிறாங்க, அங்கே நோக்கி புஷ் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குமான்னு பார்க்கணும் நாளைக்கு. ஸோ அதை புஷ் பண்ணாங்க அப்படின்னா அதுக்கு ஏறுறதுக்கு இம்ப்ளாய்டு வால்டிலிட்டி சப்போர்ட் பண்ணுமா, ரெண்டாவது நம்மளுக்கு மார்க்கெட் சினாரியோ சப்போர்ட் பண்ணுதான்னு பார்க்கணும். ஏன்னா பேங்க் நிஃப்டின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு ஹைலி வால்டிலிட்டி இண்டெக்ஸ். இப்போ நிஃப்டியை கூட பாருங்கள், நிஃப்டி கூட மேலே போயிட்டு கீழே வந்தாங்க. இவங்க எந்த இடத்துல ஓப்பன் ஆனாங்கன்னா அந்த இடத்துக்கு நியர்பையே தான் சுற்றிட்டு இருக்காங்க. அதுக்குள்ளே தான் வாலட்டிலிட்டி இதுக்குள்ளே தான் இருக்குது. மார்க்கெட் வந்து நிஃப்டி நல்ல மேலே போயிட்டு ஹைலி வாலட்டிலிட்டி ஆனாங்க, இவங்க இந்த ரேஞ்சுக்குள்ளேயே வாலட்டிலிட்டி ஆகிறாங்க. ஸோ ப்ரீமியம் டிகே அப்படின்றது ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும் இதில். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் பேங்க் நிஃப்டியை பொறுத்த மட்டும். ஸோ பேங்க் நிஃப்டிக்கு நம்மளுக்கு அன்பிளைடு வாலட்டிலிட்டி அப்படின்றது ஓரளவுக்கு கம்மியாக தான் இருக்குது. சைட்வேஸ் அப்படின்ற மாதிரி தான் இருக்காங்க, பெருசாக ஒன்றும் பெரிய மாற்றம் எதுவும் இல்லை. ஸோ இவங்களுடைய ஒரு இம்பேலன்ஸ்டாக இருந்தால் கூட என்ன ஆகும், மார்க்கெட் வந்து பெரிய வாலட்டிலிட்டி உள்ளே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இம்பேலன்ஸ் இல்லாமல் பேலன்ஸ்டாக இருந்துட்டாங்க அப்படின்னாலே ஒரு சைட் வேஸ் தான். இப்போ இதுக்குள்ளே இருந்தாங்க பார்த்தீங்களா, ஒரு சின்ன ரேஞ்ச் வச்சு அதுக்குள்ளே சைட் வேஸ் அந்த மாதிரி இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காம உங்கள் கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.